தஞ்சாவூரிலே மன்னனாக இருந்தவர் சரபோஜி. சரபோஜி மன்னர் தன்னுடைய அரண்மனையிலே ஒரு புலவர் வேண்டும் என்று, கவித்திறன் மிக்க ஒரு புலவர் வேண்டும் என்று அவர் பலரை விசாரித்தாராம். மந்திரிகளிடத்திலே சொன்னாராம், அதற்குரிய தகுதியான ஒரு ஆளை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு வாருங்க. அவர்கள் விசாரித்த போது தஞ்சாவூரிலே வாழ்ந்து கொண்டிருந்த வேதநாயகம் சாஸ்திரியாரை பற்றி அரசன் சரபோஜிக்கு செய்தி போனது. அப்போது அவரை அரண்மனையினுடைய புலவராக நியமித்து விட்டு சொன்னாராம், நாளைய தினத்தின் காலை பொழுதிலே அரண்மனையிலே வந்து சபையிலே மக்கள் மத்தியிலே அரசனை நீ புகழ்ந்து பாட வேண்டும். வேதநாயகம் சாஸ்திரியார் வீட்டுக்கு போனார். அன்னைக்கு தூங்க முடியல. என்ன செய்வது? அரசாணை. இதுவரையும் நான் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தவிர யாரையும் புகழ்ந்து பாடினதில்லையே. ஒரு மனிதனை துதித்து புகழ்ந்து எப்படி நான் பாடுவது? கலக்கத்தோடு இருந்த போதும் விசுவாச வாழ்க்கையிலே அவர் தளர்ந்து விடவில்லை. மறுநாள் தைரியத்தோட அரண்மனைக்கு போனார். அந்த சபையிலே இவரிடத்திலே அரசரை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொன்னபோது வேதநாயகம் சாஸ்திரியார் எழுந்து பாடினார், இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய் என்று துதித்து பாடினாரா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இடுக்கண்கள், சோதனைகள், போராட்டங்கள் வந்தபோது பக்தர்களுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றம் ஏற்படவில்லை.